இப்போ நான் பேக்கட் பண்ணி செய்ய போகிறேன். அதுக்கு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகா, இந்த அளவு பட்டை, 3 துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். இது மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு சட்டியில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த அரைச்ச கலவை அதில் போடுறேன். இது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். வதங்கிட்டு நல்லா இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த பிரியாணியில் போடுறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். நான் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். இது தேவைக்கேற்ப உப்பு போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இதை மூடி வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு, ரெடி ஆகிடுச்சு கிரேவி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் பன்னீர் எடுத்துருக்கேன். இதை நான் நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சூடான கிரேவியை இது மேலே ஊற்றுறேன். இப்போ இந்த சூடான கிரேவி அதில் ஊற்றிருக்கேன். இது ஒரு 30 நிமிஷம் இந்த சூட்டில் இருக்கட்டும். 30 நிமிஷம் இது. இப்போ நறுக்கி வச்ச கொத்தமல்லி இது மேலே தூவுறேன். பேக்கட் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும். நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.